நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து உங்களை யார் வந்து ஸ்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாக் இந்த சென்ஸ் வந்து எப்படி சொல்கிறதுனா, வேவு பார்க்குறது இல்லை உங்களுக்கே தெரியாமல் வந்து உங்களை கண்காணிக்கிறது, அந்த மாதிரி தான் வந்து ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ பயல் நம்பர் 1 வந்து இந்த இயர்பட்ஸு, ப்ளூ கலர் இயர்பட்ஸு. அப்புறம் பயல் நம்பர் 2 வந்து இந்த பூனைக்குட்டி லென்ஸ் பாக்ஸு. பயல் நம்பர் 3 வந்து இந்த ஜுவல் பாக்ஸ். ஸோ நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து சூஸ் பண்ணலாம். டைம் ஸ்டாம்ப்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்குறேன், அதை செக் பண்ணலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இது கனெக்ட் ஆகுது அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணி வைங்க. உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா ஷேர் பண்ணி வைங்க. குரூப் நம்பர் 1, உங்களை வந்து யார் வந்து பார்த்துட்ருக்குறா, ஸ்டாக் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 1 யார் ஸ்டாக் பண்ணுறா? ஏன் ஸ்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டும் பார்க்கலாம். ஃபைன். இப்போ உங்களை ஸ்டாக் பண்ணுறவங்க இல்லை உங்களை வந்து வேவு பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து உங்கள் கூட வந்து முன்னாடியே வந்து ஒரு 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 சின்ன சண்டை மாதிரி வந்திருக்கும். முன்னாடி வந்து ஏதோ ஒரு சண்டை வந்திருக்கும். அது மேபி வந்து எப்படி சொல்கிறது, அந்த பர்சனை பற்றி நம்ம எடுத்து பார்ப்போமா? ஓகே, அந்த பர்சன் வந்து எப்பேற்பட்டவங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். உங்களை வந்து மேரேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து உங்களை அப்ரோச் பண்ணியிருக்கலாம். அது நீங்கள் வந்து அப்போ வந்து உங்களுக்கு 2 பேர்த்துக்குமே அவங்க கேட்ட விதமோ இல்லை வந்து சொல்கிற விதமோ உங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். அதனால வந்து நீங்கள் வந்து அவங்கள தள்ளி வச்சுட்டு இருந்திருக்கலாம். ஓகே, இவங்க வந்து நம்மளை இல்லை ஒரு ப்ரப்போஸ் பண்ண அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கலாம். அவங்க வந்து உங்களை வந்து ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சின்னதாக வந்து எங்கே நம்மளை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணாமல் போயிடுவாங்களோ அப்படிங்கிற மனசு பயம் கூட இருக்கலாம். இல்லைன்னா வந்து சின்னதாக நீங்கள் வந்து ஒரு அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இந்த ஒரு நபரை வந்து இல்லை கண்டுக்காமல் போகிறது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். இதனால் இவங்க வந்து ஓவர் திங்க் பண்ணிவிட்டு உங்களை வந்து தூரத்துலேருந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியணும். நீங்கள் என்ன என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, உங்கள் ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, அப்புறமா வந்து உங்களுக்கு நீங்கள் அவங்கள விட நல்லா இருக்கீங்களான்னு பார்க்குறாங்க ஒரு பக்கம். இன்னொன்று, அவங்கள விட ஒரு நல்ல நபர் வந்து உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஆதங்கம் வந்து இவங்களுக்கு நிறையவே இருக்குது. இவங்கக்கிட்ட வந்து இவங்க கொஞ்சம் வந்து வெல் செட்டில்டாக இல்லை வந்து ஒரு ஏர்னிங், ஒரு சம்பாதிக்க முடிகிற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி உள்ள நபராக தான் இருப்பாங்க. பட் நீங்கள் வந்து முதலே வந்து கொஞ்சமாக வந்து இவங்கக்கிட்ட நம்ம பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சின்ன சண்டை வந்து அவங்க கூட நீங்கள் போட்டிருப்பீங்க. பட் இவங்க வந்து ஒரு விதமாக தான் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மேபி வந்து இல்லை இது வந்து சரி வராது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து விலகி இருந்திருப்பீங்க. அதுக்கு வந்து வேறு ஏதாவது ரீசனாக இருக்கலாம். இவங்க வந்து இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சே ஆகணும். இவ்வளோ பண்ணாங்களே, நம்ம இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து யோசிச்சுட்ருக்குறாங்க. நீங்கள் உங்கள் ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது, அப்புறமா வந்து இன்னுமே வந்து இவங்களுக்கு அந்த ஆட்டிடியூட் இருக்கா, இவங்க வந்து இன்னும் இதே இதில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு அவங்க வந்து நிஜமாவே வந்து ஒரு நல்ல பர்சன் தான். ஆனால் உங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் தெர் இஸ் சம் கேப், ஒரு கேப் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லி அவங்க ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு போயிருப்பாங்க. அவங்க நல்ல விதமாகவே அப்ரோச் பண்ணியிருந்தாலும் மேபி அந்த காலம் வந்து கரெக்டாக கைகூடி இருக்காது. ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சே வந்து ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய் முடிஞ்சிருக்கும்.
அதுக்கு தான் வந்து இந்த நபர் வந்து உங்களை வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. இல்லை அப்படின்னா வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு கூட பார்க்கலாம், ஒரு அப்ரோச் பண்ணலாமே, இவங்களே வந்து தடையாக இருக்கலாம், எங்கே நம்ம வந்து அப்ரோச் பண்ணால் இவங்க வந்து நம்மளை விலகிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே இவங்க இருக்கலாம். அப்போ வந்து இவங்க வந்து எதுக்கு ஸ்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இவங்க நம்மளை விட ஒரு தகுதியான நபர் வந்து அந்த இடத்துல வந்துட்டாங்களா, இவங்க வேலை விஷயமா எப்படி போயிட்டு இருக்கு, இவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் இவங்க மூட் ஸ்விங்ஸு, இல்லைன்னா வந்து இவங்க ஆட்டிடியூட் வந்து எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம், இவங்க என்ன மாதிரி கேரக்டர்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அப்படின்னு இவங்க வந்து உங்களை வந்து வேவு பார்த்துட்டு இருக்கலாம். தட்ஸ் ஆல் ஃபார் குரூப் நம்பர் 1. பை பாய். நம்பர் 2, உங்களை யார் வந்து ஸ்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன் ஸ்டாக் பண்ணுறாங்க அப்படின்னும் பார்ப்போம். ஓகே ஃபைன். இவங்க வந்து எப்படின்னா உங்களுடைய ஒர்க் ரிலேட்டடாக இருப்பாங்க. மேபி உங்களுடைய சீனியராக இருப்பாங்க, ஒரு மேனேஜராக இருக்கலாம், ஒரு டிஎல்லாக இருக்கலாம். அவங்க வந்து உங்களை வந்து வேவு பார்த்துட்டு இருக்கலாம். ஏன் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து என்னதான் வந்து உங்களை விட வந்து ஒரு பதவி உயர்வோ என்னமோ இருந்தாலும் உங்ககிட்ட வந்து ஒரு சில அட்ராக்ஷன் இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னா, மல்டி டேலண்டடாக நீங்கள் இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு நல்ல பேசுகிற திறனுடைய ஒரு நபராக இருக்கலாம், இல்லை உங்ககிட்ட தான் எல்லாருமே வந்து பேசுவாங்க. என்னதான் வந்து அவங்க உங்களை விட சீனியராக இருந்தாலும் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயம்லாம் உங்ககிட்ட வந்து பண்ணிகிட்டு இருக்கலாம். அது வந்து இவங்ககிட்ட அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கே போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே எனக்கு சுத்தமாக புரியல, இவங்க அப்படி என்னதான் பண்ணுறாங்க, நம்ம பார்ப்போம், இவங்க கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுப்போம். உங்ககிட்ட வந்து ஒரு சாம் இருக்கும், ஒரு நல்ல வைப் இருக்கும். அது வந்து எப்படி இவங்ககிட்ட மட்டும் இருக்குது, எனக்கு இவங்களை பற்றி ஃபுல்லும் தெரியல, இவங்களை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய ஐடிஸ் எல்லாமே வேவு பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராமோ இல்லைன்னா வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ இல்லை வாட்ஸ்அப் டிபியோ திரும்ப திரும்ப வந்து போய் பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து நிம்மதியே இருக்காது. அது எப்படி சொல்கிறது, என்னதான் இருந்தாலும் வந்து அவங்கள விட வந்து ஒரு பதவி இல்லை ஒரு காசு அப்படிலாம் இருந்தால் கூட வந்து எங்கே போகுது, அவங்க லைஃப்பை அவங்களால வந்து சந்தோஷமாக வச்சுக்கவே முடியாது. நீங்கள் வந்து நல்லா வேலை பார்க்குறீங்க, நீங்கள் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கிறீங்க, இல்லை உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சி, இல்லை நீங்கள் வந்து பார்ட் டைமாக ஏதாவது ஒரு ஜாப் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் கண்டுபிடிச்சி நம்ம வந்து இன்னும் ஹையர் மேனேஜ்மெண்ட்டில் ஏதாவது சொல்லலாம். இல்லை உங்களை பற்றி ஒரு பாயிண்ட் வந்து ஏதாவது எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒரு பாயிண்ட் வரும்ல, இவங்க வந்து இந்த மாதிரி கலாய்க்கிறதுக்கு, ஒரு சும்மா ஒரு ஃபன் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நீங்கள் எப்போ இது பண்ணுவீங்க அப்படின்னு அவங்க வெயிட்டும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் வந்து தோண்ட இவங்களை பற்றி நமக்கு புதையலை தான் கிடைக்கிது, நம்ம என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்களை பற்றி நம்ம கண்டே பிடிச்சாகணும். அது எப்படி இவங்ககிட்ட எல்லாரும் போகிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, நம்ம எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டோம். அவங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். அந்த இன்செக்யூரிட்டிக்காக வந்து உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உங்ககிட்டலாம் வந்துட்டுருப்பாங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 2. bye. ஹாய் குரூப் நம்பர் 3. உங்களை வந்து யார் ஸ்டாக் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏன் ஸ்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம்.
அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃபைன். மேபி வந்து உங்களுக்கு ரீசெண்டாக வந்து இந்த நபருக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு பெரிய சண்டை வந்து உருவாகி இருக்கலாம். ஒரு ஹார்ட் பிரேக் இருந்திருக்கலாம். இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பாஸ்ட் நபராக தான் இருக்கணும். உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ரொம்ப பெரிய ஹார்ட் பிரேக் இருந்திருக்கலாம். இவங்க வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் போனதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வெளியில் நடித்தாலுமே உள்ளே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. உங்ககிட்ட பேசாமல் அவங்க லைஃபே ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு. என்ன தான் அவங்க வந்து கஷ்டப்பட்டு இல்லை எனக்கு என்னதான் ஓகே நம்ம இது கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலுமே அவங்களால வந்து முடியவே இல்லை. உங்கள் மேலே வந்து இவங்க ரொம்ப ஒரு லவ் வந்திருக்கும், லவ் இருந்திருக்கும். 2 பேருமே வந்து ஈக்குவலாக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் ஏதோ ஒரு காரணத்தால் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஒரு சண்டையோ அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ரீசன்னால் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேசுவீங்கன்னு தான் இவங்க வந்து ரொம்ப காத்துட்ருக்குறாங்க. எல்லாமே நீங்கள் போனதுக்கப்புறம் எல்லாமே கீழே இடிஞ்சு விழுற மாதிரி இருக்குது. இதை உங்ககிட்ட சொல்லணும் கூட தவிப்பாங்க. ஐயோ நீங்கள் சொன்னால் எப்படி எடுத்துப்பீங்க அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியவும் இல்லை. அவங்க ஓவர் திங்கிங்கும் பண்ணுறாங்க நிறையா. ஒரு வேளை நம்மளை விட்டு இவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்களோ, ஐயோ அது வந்து தப்பான முறையில் சொல்லலை. எப்படி சொல்ல, என்னை விட அவங்கள வந்து யாருமே நல்லா பார்த்துக்க முடியாது, நம்ம தானே நல்லா இருந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. எங்கே உங்களை விட்டு நீங்கள் வந்து அவங்கள விட்டு போயிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் அவங்களுக்கு இருக்குது. அவங்க வெளியில் வந்து சும்மா அப்படி இப்படின்னு போர்ட்ரே பண்ணலாம், பட் அப்படி இல்லை. இன்னும் இதில் வந்து இன்னொரு சினாரியோவும் நான் பார்க்குறேன். எப்படின்னா இந்த நபர் இப்படி ஃபீலும் பண்ணியிருப்பாங்க, அதே டைம் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால் ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி வெளி ஆட்கள் அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி வந்து எப்பயுமே வந்து ஒரு இன்னொரு நபராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு நபராக கூட இருக்கலாம், இல்லைன்னா கூட ஃபேமிலி அந்த மாதிரி ஏதாவது ஒரு சண்டை வந்திருக்கலாம். ஃபேமிலினால இல்லை வேறு ஏதாவது ஒரு உங்களுக்குள்ள சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வேறு ஏதோ ஒரு எனர்ஜி வந்து வந்திருக்கு, அதனால உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம். ஸோ வந்து அவங்க வந்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, அவங்கள விட்டு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் வேறு ஏதாவது ஹாப்பியாக ஸ்டேட்டஸோ ஸ்டோரியோ இல்லை நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு யார் மூலயமா தெரிஞ்சுது அப்படின்னா கூட அவங்களால வந்து அதை தாங்கிக்கவே முடியாது. அவங்க யார் கூடனாலும் இருக்கலாம், பட் நீங்கள் யார் கூடயும் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து அவங்களுடைய கன்சர்ன். அவங்க வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டும் இருக்கிறாங்க, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் அவங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து வெயிட்டிங்கில் போயிட்டு இருக்குது. 2 பேருமே இல்லை ஈகோ வச்சு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சிச்சுவேஷனும் இருக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பாயிண்ட் நம்பர் 3. பை.